வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 150 வருஷத்துக்கு பிறகு அற்புதமான 6 யோகங்கள், ஆண்டவன் கொடுத்த மந்திர வலிமை பெற்ற சக்தி வாய்ந்த அதி உன்னதமான 6 யோகங்கள் ஒரே நாள்ல வருது. பொதுவாக ஜாதகத்துல ஒருத்தருக்கு ஒரு யோகம் இருந்தாலே அந்த யோகம் பெரிய அளவுல வேலை செய்யும், நிறைய வெற்றி எல்லாம் தரும். எந்த ஜாதகத்திலயுமே என்ன யோகம் இருக்கு அப்படின்னு நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கும். ஆனா ஒரு 150 வருஷத்துக்கு அப்புறம் 6 யோகங்களை கடவுள் ஒரே நாள்ல கொடுத்திருக்காருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரதானமான முக்கியமான சிக்கலை சரி செய்யறதுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு இதை நம்ம எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட இந்த 6 யோகங்கள் என்னைக்கு, அந்த யோகங்கள் நம்மளோட முக்கியமான எந்த பிரச்சனையை சரி செய்யும், அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல நீங்க ஆல் ஆப்ஷனை நீங்க கொடுத்துருங்க. அதே மாதிரி மேசராசியை சார்ந்த நீங்க எப்படி இந்த வீடியோவை பாக்குறீங்களோ அது போலவே உங்களோட நண்பர்கள், உறவுக்காரங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க, ஃபேஸ்புக் குரூப்ல இருக்கிறவங்க, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் சேரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா அதுலயே எல்லா மீடியாவிலையுமே நீங்க ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு காமிக்கும். அதன் வழியாக நீங்க எல்லோருக்கும் இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் முடியும். மேச ராசியில நீங்க அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த யோகங்களின் பலன் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு கிடைக்கும். மேச ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன், ரிஷப ராசி. இந்த சுக்கிரனோட அதி தேவதை தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் ஒருத்தரோட வாழ்க்கையில நிரம்ப இருக்கணுங்க. எனக்கு அதுதான் சிக்கல், எனக்கு அது எப்பவும் குறையாம இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதனாலதான் எந்த ஆலயத்துக்கு போய் நம்ம வழிபாடு செய்ய போனாலும், பிரார்த்தனை செய்ய போனாலும் அந்த ஆலயத்துல எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அப்படிப்பட்ட லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைப்பதற்கும், அந்த மகாலட்சுமியை உங்களுக்கு தனத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய, செல்வத்தை அள்ளி தரக்கூடிய 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பதால் உங்களோட கோரிக்கை, உங்களோட பிரச்சனை, ஒரு புதுசா வேலைக்கு போகணும், அல்லது வேலை மாற்றம் வேணும், தொழில வளர்ச்சி வேணும், வரா கடனை நீங்க குறைச்சிக்கணும், அல்லது ஒரு கடன் நிவர்த்தி ஆகணும், திருமண தடை நீங்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறணும், ஒரு வண்டி வாகனம் அல்லது ஒரு வீடு மனை வாங்கணும் போன்ற எந்த ஆசையாக இருந்தாலும், அல்லது எந்த விதமான நடக்காத விஷயங்கள், தடையான விஷயங்களா இருந்தாலும் அதை நீங்க மகாலட்சுமியிடம் சமர்ப்பிக்கும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக அந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். அந்த ஆசையும் அந்த எண்ணமும் நிறைவேறும். வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு உங்களோட பேரு, ராசி, நட்சத்திரம், உங்களோட உடனடியான கோரிக்கையை நீங்க எதை மகாலட்சுமியிடம் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் பதிவிட்டுட்டு நீங்க மனதார மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் விதமாக மகாலட்சுமியின் சக்தி வாய்ந்த மூல மந்திரமான ஜெய் மகாலட்சுமிங்கிற அந்த மந்திரத்தையும் கமெண்ட்லயே நீங்க பதிவிட்டீங்கன்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட கோரிக்கை நிறைவேறணும்னு கருவறையில் இருக்க அஷ்டலட்சுமி நவகிரகத்திடம் விசேஷமாக அர்ச்சனை செய்து நான் மனதார உங்கள் சார்பாக பிரார்த்தனையும் செய்து கொள்கிறேன். இந்த அற்புதமான 6 யோகங்கள் என்னென்ன கிரகங்களால் ஏற்படுதுன்னா, ஒன்னு குரு பகவானால், இன்னொன்னு சுக்கிரனால், 3வது சந்திரனால். இந்த 3 கிரகங்கள் இணைந்துதான் இந்த அதி உன்னதமான யோகங்களை நிகழ்த்துகிறார்கள். குரு பகவான் என்பவர் தான் பணத்தை, திருமாங்கல்யத்தை, மஞ்சளை, ஒருவரோட வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சி நடப்பதை இதையெல்லாம் உறுதி செய்யக்கூடியவர் குரு பகவான். 2வது சுக்கிரன். சுக்கிரன் தான் 12 ராசிக்குமே கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம். ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஆனால் ஆண் பெண் இருவருக்குமே திருமாங்கல்யத்தையும், மங்களமான நிகழ்வுகள் நடப்பதையும், கல்யாண வாழ்க்கையில் இணைய வைப்பதையும், அவர்களுக்கான தாம்பத்திய வாழ்க்கையையும், இல்லறத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம், அதை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரனும் இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். அந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி. அப்ப கண்டிப்பாக இந்த யோகத்தில் சுக்கிரன் பங்கு பெறுவதால் உங்களுக்கு குடும்பம் அமையும். ஒருவர் எப்ப திருமணம் ஆகுதோ அது வரைக்கும் அவர் இன்னொரு குடும்பத்தின் உறுப்பினர் தான். எப்ப உங்களுக்கு திருமணம் நடைபெறுதோ அப்பொழுதுதான் நீங்க ஒரு குடும்பத்தின் தலைவனாகவோ தலைவியாகவோ நீங்க அங்கீகரிக்கப்படுறீங்க. அப்ப அந்த குடும்ப ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரனும் இந்த யோகத்தில் பங்கு பெறுவதால் உங்களுக்கு குடும்ப தலைவன் அல்லது தலைவிங்கிற அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான அந்த கல்யாணத்தை கட்டாயம் நடத்தி வைப்பார். 3வது கிரகம் சந்திரன், உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி.
மனதை குறிக்கக்கூடியவர், மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர். எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும், எந்த சிக்கலா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சமயோகிதமாகவும் புத்திசாலித்தனத்தோடும் புத்தி கூர்மையோடும் அணுகணும்னா நமக்கு மனது இடம் கொடுக்கணும். எந்த ஒரு சண்டை சச்சரவு கூட மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் அதை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அப்ப உங்களுக்கான எந்த தடையை நீக்குவதற்கும் உங்கள் மனம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். அப்ப அந்த சந்திரனும் இந்த யோகத்தில் பங்கு பெறுவதால் கட்டாயமாக மன திடமோடும் உங்கள் மனமும் அந்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சரி, இந்த யோகங்கள் எந்த தடையை நீக்கும் அப்படின்னா, மேச ராசிக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கடந்த சில வருடமாகவே இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை அப்படின்னா, திருமணம் அமையல, நல்ல வரன் நமக்கு வரல, அதை மீறி திருமணம் நடந்திருந்தாலும் திருமண வாழ்க்கையில ஏதோ ஒரு விரிசல். ஒரு கடைவீதிக்கு போறோம், ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு விசேஷத்துக்கு போறோம், திரும்ப வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் கணவனும் மனைவியும் மூஞ்சி திருப்பிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலை எல்லாம் தரக்கூடியது இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு. அதே மாதிரிதான், எனக்கு கல்யாண வாழ்க்கையில சிக்கல் இருக்கு, பிரிந்து வாழ்றோம், நீதிமன்றத்துல விவாகரத்து வழக்கு நடக்குது, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில கணவன் அல்லது மனைவி பிரிந்து வாழ்றீங்கன்னா அது போன்ற சிக்கல்களை எல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த நாள் பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த 6 யோகங்கள் அதி உன்னதமான பலனையும் அற்புதமான பலனையும் தரும். நிறைய பேர் வரன் பார்க்குற இடத்துல இருந்து பதில் கூட வரலைங்க, ஜாதகம் கொடுத்து கொடுத்து ஓஞ்சி போயிட்டோம், எங்க பிள்ளைகளுக்கு நான் வரன் பார்த்து என் பிள்ளைங்க இப்ப வரன் பார்க்கறதே நிறுத்த சொல்லிட்டாங்க, இனிமேல் எங்க வரன் தேடுறதுன்னு கூட எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, வயது கூடிட்டே போகுது, 40 வயசு ஆனவர்கள் கூட இந்த மாதிரி யோக நாள்ல அவர்கள் கட்டாயமாக திருமண பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான யோகங்கள் 6ன்னு சொன்னோம். அதுல முதலாவது யோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் உங்களுக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் அன்று ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடியது முதலாவது யோகம். களத்திர காரகன், குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி, மங்கள நிகழ்வுகளை நடத்தக்கூடியவர் என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று 100% வலிமையோடு இருப்பது முதலாவது யோகம். இரண்டாவது, உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மங்கள நிகழ்வுகளையும் திருமாங்கல்யத்தையும் ஒருவருக்கான திருமண தடையை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மற்றொரு சுப கிரகமான குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்திருந்து அவர் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடமான துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை அன்றைய நாள் பார்க்கிறார். அப்ப சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரனின் இன்னொரு வீடான துலாம் ராசியில் இருக்கும் சந்திரனை பார்க்கிறார், துலாம் ராசியை பார்க்கிறார். அப்ப கட்டாயமாக உங்களுக்கு களத்திர ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கட்டாயம் உங்களுக்கு களத்திர தோஷம் நீங்கும், தார தோஷம் நீங்கும், திருமண உறவில் இருந்த சிக்கல் பிரச்சனை முடிவுக்கு வரும். நிறைய நபர்களுக்கு 2வது திருமணத்துக்கு எதிர்பார்த்திருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த நாள் பெரிய அளவிலான பலனை தரும். இந்த குருவும் சந்திரனும் பார்த்து கொண்டால் அதற்கு பெயர் குரு சந்திர யோகம். அடுத்தது, குரு தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து சந்திரனை பார்ப்பதால், குரு வலிமை பெற்று பார்ப்பதால் அதற்கு பெயர் கஜகேசரி யோகம். இந்த கஜகேசரி யோகம் என்பது ஒருவர் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடையை அவர்கள் சந்தித்தாலும் மனம் தளராமல் இறை வழிபாடு செய்தால் கட்டாயமாக அவர்களுக்கு அந்த தடை நீக்கப்படும். அடுத்தது, களத்திர காரகனான சுக்கிரன் ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ அமர்ந்திருந்தால் அதற்கு பெயர் மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகம் தான் பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லக்கூடிய 5 யோகங்களில் முக்கியமான யோகம். ஒருவர் ஜாதகத்தில் இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்று இருந்துட்டாலே அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். அதிலும் இந்த மாளவியா யோகம் குடும்பத்தில் ஒற்றுமையையும், குடும்பம் அமைவதையும், குடும்பத்தில் மன நிம்மதியையும், சந்தோஷமான வாழ்க்கையையும் தரக்கூடிய யோகம். அந்த நாளில் ஜீவன் நேத்திரம்னு 2 விதமா பஞ்சாங்கத்தில் இருக்கும். பஞ்சாங்கம் பின்பற்றக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேத்திரம் உள்ள நாள் ஜீவன் உள்ள நாள்னு சொல்லுவோம். அதுல நேத்திரத்தை 3 விதமாகவும் ஜீவனை 3 விதமாகவும் பிரிச்சிருப்பாங்க. இந்த நேத்திரத்தை குருட்டு நாள், ஒரு கண் உள்ள நாள், 2 கண் உள்ள நாள் அப்படின்னு 3 விதமாகவும், ஜீவனை உயிரற்ற நாள், அரை வாழ்க்கை நாள், முழு வாழ்க்கை நாள் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இதுல முழு வாழ்க்கை உள்ள நாள்ங்கிறது ஜீவன்ல பரிபூர்ணமான நாளும், நேத்திரத்தில் 2 கண்கள் உள்ள நாள் பரிபூர்ண நாளாகவும் கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஜீவனும் நேத்திரமும் பரிபூர்ணமாக இந்த யோக நாள்ல வருகிறது. எதனால இந்த ஜீவன் நேத்திரத்தை இந்த நாள்ல நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது ஜீவன் அப்படின்னாலே உயிரோட்டம்னு அர்த்தம்.
அதனாலதான் நீதிமன்றத்துல கூட ஜீவனாம்ச வழக்குன்னு சொல்லுவோம். அதே போல நேத்திரம் அப்படின்னா பார்வை. அதனாலதான் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு நேத்ராலயாங்கிற பெயரை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப எந்த ஒரு காரியம் செய்தாலும், பரிகாரம் செய்தாலும், வழிபாடு செய்தாலும், ஒரு இடம் வாங்கினாலும், ஒரு தோட்டம் துறவு வாங்கினாலும் அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கணும், அதுல ஒரு ஜீவன் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அப்ப எந்த காரியம் செய்தாலும் அந்த நாளில் ஜீவன் இருந்துட்டா அந்த காரியம் கட்டாயமாக வெற்றியடையும். அடுத்தது நேத்திரம்ங்கிறது பார்வை. என்ன விஷயங்கள் செய்தாலும், எதை நம்ம முயற்சி செய்தாலும், எந்த தடையை நீக்கினாலும், எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் அதற்கு கடவுளின் பார்வை வேண்டும். நமக்கு அந்த காரியத்தில் வெற்றி அடைவதற்கான ஒளி கிடைக்கணும். அப்ப கடவுளின் பார்வை கிடைப்பதற்கு இந்த பரிபூர்ணமான நேத்திரம் உள்ள நாள் மிக பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆண்டவனின் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவனின் அனுகிரகத்தையும் அள்ளித்தரக்கூடிய நாள்ங்கிறது பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் நிறைந்த நாள். அப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாள் என்னைக்கு வருதுன்னா மே மாதம் 1ஆம் தேதி தான் இந்த அற்புதமான 6 யோகங்கள் நிறைந்த நாள். இது என்ன கிழமையில வருது? வெள்ளிக்கிழமையில வருது. வெள்ளிக்கிழமை என்பது யாருக்கு விசேஷம்? மகாலட்சுமிக்கு விசேஷம். மகாலட்சுமி தான் கலத்திர காரகன்னு சொல்லிட்டோம். 12 ராசிக்கும் உங்களுக்கு கலத்திர காரகனும் மகாலட்சுமி தான். குடும்பத்தை அமைத்து தரக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதியும் மகாலட்சுமி தான். அப்ப மகாலட்சுமிக்கு பிடித்த வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் அன்னைக்கு வருது. பௌர்ணமி என்பது மாதத்தில் ஒரு நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்ய உகந்த நாள்னா அது பௌர்ணமி, வாரத்தில் ஒரு நாள்னா அது வெள்ளிக்கிழமை. இந்த ரெண்டும் சேர்ந்து 2026ஆம் ஆண்டுல இந்த மே 1ஆம் தேதி தான் வருது. இதற்கு பிறகு இந்த ஆண்டில் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருவது கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட அதி உன்னதமான இந்த யோகங்கள் நிறைந்த நாள்ல திருமண தடையை நீக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல திருமண தடையை எந்த கிரகங்கள் இணைந்து ஜாதகத்துல இருந்தா தருது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்பவே யாருக்கு திருமண தடை அல்லது திருமண வாழ்க்கையில சிக்கலோ ஜாதகத்தை எடுத்து பாருங்க. குருவோடு ராகு சேர்ந்திருக்கும், குருவோடு கேது சேர்ந்திருக்கும், ராசியில அல்லது லக்னத்துல ராகு இருக்கும் அல்லது கேது இருக்கும், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது, சந்திரன் கேது சேர்ந்திருப்பது, சந்திரன் சனி சேர்க்கை இருப்பது, சூரியனும் சுக்கிரனும் நெருங்கி இருக்கிறது. இது போன்ற கிரக அமைப்புகள் எல்லாமே திருமண தடையை தரும். ரொம்ப வயசான பிறகுதான் திருமணத்தை நடத்துறதுக்கே வழி கிடைக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அதை மீறியும் திருமணம் செஞ்சிருந்தா அவர்களோட திருமண வாழ்க்கையில இந்த கிரக அமைப்புகள் இருந்தா நிம்மதிங்கிறது இருக்காது. அடுத்தது சில தோஷங்களை நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க. செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், நாக தோஷம், கலத்திர தோஷம், விஷக்கன்னியா தோஷம், தார தோஷம், புணர்ப்பு தோஷம், இது போன்ற தோஷங்களும் திருமண தடையை உங்களுக்கு தரும். சரி, ஏற்கனவே இந்த திருமண தடையெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஜாதகத்தின்படி பரிகாரம் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. திருநாகேஸ்வரம், திருப்பைஞ்சிலி, திருமணஞ்சேரி, காளகஸ்தி, கொடுமுடி, பவானி, திருக்கடையூர் இங்கே எல்லாம் போய் பரிகாரம் செஞ்சோம். வாழை மரத்துக்கு, ஆலமரத்துக்கு, அரச மரத்துக்கு தாலி கட்டி வெட்டணும், நாக சிலைகள் எல்லாம் பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் செஞ்சோம். ஆனாலும் இன்னும் திருமண தடை நீங்கல, ஆனாலும் எங்களோட திருமண வாழ்க்கையில சிக்கல் இருக்குன்னா இந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு நிறைய பேருக்கு பலன்கள் கிடைச்சிருக்கு. சிலருக்கு தோஷங்கள் கடுமையா இருக்கும்போது இந்த பொது பரிகாரங்கள் வேலை செய்யறதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த யோக நாளை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த வழிபாட்டை, இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது திருமண தடை 100% நீங்குகிறது. இதுவரைக்கும் லட்சம் பேருக்கு பலன் பெற்ற சக்தி வாய்ந்த திருமண தடை, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலை சரி செய்யக்கூடிய கடவுள் முதலில் செய்து மனிதர்களுக்கு வழிகாட்டிய அந்த பரிகாரத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். இந்த பரிகாரத்தை முதல்ல செய்தது யாருன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. கடவுளில் தாய் பார்வதி தேவி தான் இந்த ஹோமத்தை முதலில் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள செஞ்சாங்க. அதனாலதான் இந்த ஹோமத்திற்கு பெயரே சுயம்வர கலா பார்வதி ஹோமம். திருமணம் நடக்காதவங்களுக்கான கடைசி பரிகாரம். நீங்க கோவிலுக்கு போனீங்க, வழிபாடு செஞ்சீங்க, அல்லது தான தர்மங்கள் செஞ்சீங்க, எத்தனையோ ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷத்துக்கெல்லாம் பரிகாரம் செஞ்சீங்க, ஆனாலும் திருமணம் நடக்கல, அல்லது திருமண வாழ்க்கையில சிக்கல் இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்குன்னா அதை சரி செய்வதற்கு ஜோதிட சாஸ்திரத்திலும் சரி, முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், மத குருமார்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லாரும் சொன்ன கடைசி பரிகாரம் இதுதான் அப்படின்னு சொன்னதுதான் இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த ஹோமத்தை எங்கே செய்வது விசேஷம்னா, மேச ராசிக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி மகாலட்சுமின்னு சொன்னோம்.
12 ராசிக்குமே கலத்திரக்காரகன்னா மகாலட்சுமின்னு சொன்னோம். அப்ப கலத்திரம் சார்ந்த எந்த பிரச்சனையை சரி செய்வதற்கும் நீங்கள் எந்த வழிபாடு பிரார்த்தனை செய்யணும்னாலும் மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வதுதான் விசேஷமானது. 100% பலனை தரக்கூடியது, சக்தி வாய்ந்தது. அப்ப மே 1ஆம் தேதி என்ன செய்யணும்? சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை ஒரு மகாலட்சுமி ஆலயத்துல நீங்க செய்யலாம். உங்களால தனிப்பட்ட முறையில செய்ய முடியலையா, 4-5 நபர்கள் சேர்ந்து இந்த ஹோமத்தை செய்யலாம். யாருக்கெல்லாம் திருமண தடை, யாருக்கு வரன் அமையல, அது போன்ற இருக்கக்கூடியவர்களை நீங்கள் இணைத்து இந்த ஹோமத்தை அந்த நாள்ல காலை ஒரு 9:30 மணிக்கு தொடங்கி நீங்க இந்த ஹோமத்தை செய்யலாம். இல்லைங்க எங்க ஊர்ல மகாலட்சுமி ஆலயம் இல்லை, அல்லது எங்களால இந்த ஏற்பாடு செய்ய முடியல, அப்ப எங்களுக்கு என்ன வழி அப்படின்னா, சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல அன்றைய தினம் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடைபெற இருக்கிறது. அந்த ஹோமத்துல லக்ஷ்மியின் கருவறைக்கு முன்னாடிதான் ஹோம குண்டம் அமைத்து திருமணம் ஆகாதவர்களை சுற்றிலும் அமர வைத்து இந்த ஹோமம் முழுமையாக செய்வது ஐதீகம். பார்வதி தேவி என்ன மந்திரத்தை பயன்படுத்தினார்களோ அந்த மந்திரத்தையே மூல மந்திரமாக கொண்டு அவர்கள் செய்த அதே முறைப்படி செய்வதுதான் இந்த ஹோமத்தின் தனி சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு மகாலட்சுமி சூடிய கலத்தர காரகன் சூடிய மாலை அவர்கள் கழுத்தில் அணிவிக்கப்பட்டு இந்த ஹோமம் நடைபெறுவதால் கல்யாண மாலை விரைவாக கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தின் கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம், ஒரே ஆலயம். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஆலயத்தில் நீங்கள் செய்யும் இந்த ஹோமம் உங்களுக்கு முழுமையான பலனை தரும். உங்கள் சிக்கலுக்கு இதுதான் எண்டு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு ஆலய நிர்வாகம் சொல்லியிருக்கிறது முன்பதிவு அவசியம். குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்க உட்கார வைக்கிறதுக்கு இடவசதி இல்லைங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வரைக்கும் அங்கே அவர்கள் முன்பதிவு எடுப்பாங்க. அப்ப இப்பவே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு இந்த ஹோமத்திற்கு வருவதற்கான முன்பதிவை செஞ்சிடலாம். இந்த ஹோமத்திற்கு வெளிநாட்டுல இருக்கோங்க அல்லது என்னோட பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்காங்க, நாங்க எப்படி கலந்துக்கிறது அப்படின்னா, உங்களோட பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்காங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க குடும்பத்துல இருக்க தாய் தந்தையரோ உறவினர்களோ நண்பர்களோ அவங்க சார்பா நீங்க கலந்துக்கலாம். இல்லைங்க நாங்க ஃபேமிலியாவே வெளிநாட்டுல இருக்கோம்னா அவர்கள் யாருக்கு திருமண தடை அல்லது திருமண வாழ்க்கையில சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்கோ அவர்கள் ஜாதகத்தை ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டு பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் கருவறையிலையும் வச்சு விசேஷ தோஷ நிவர்த்தி பூஜையும் செய்து உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு சங்கல்பம் செய்துட்டு அந்த பூஜிக்கப்பட்ட ஜாதகத்தையும் ஹோம பிரசாதத்தையும் உங்களுக்கு கொரியர்ல உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைப்பாங்க. இன்னொன்று சம்பந்தப்பட்ட நபர்கள், நீங்க நேர்ல வரீங்க அல்லது பேரண்ட்ஸ் வரீங்க அல்லது ரிலேட்டிவ்ஸ் வரீங்க அப்படின்னா யாருக்கு திருமண தடையோ அவங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. அந்த ஜாதகத்தை ஹோமத்திலையும் கருவறையிலையும் வச்சு பூஜை செய்து அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே உங்க கையில ஒப்படைச்சிடுவாங்க. இது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான மரபு. மே 1ஆம் தேதி காலை 9:30 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள தொடங்கிடும். அப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஆலயத்துக்கு நீங்க சேர்ற மாதிரி உங்களோட பயணத்தை திட்டமிட்டுங்க. உங்களுக்கு கோவிலோட கூகுள் மேப் லொகேஷன் வேணும், பதிவு செய்யணும், வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற கோவில் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு இப்பவே முன்பதிவு பண்ணிடுங்க. சந்தேகங்களை கேட்டுங்க. விடுமுறை நாளான மே 1ஆம் தேதி ஆண்டவன் கொடுத்த அற்புத வாய்ப்பு, கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பு. இதை சரியாக பயன்படுத்திங்க. நிறைய நபர்களுக்கு இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு வீடு திரும்புவதற்கு முன்னதாகவே ஏற்கனவே பார்த்த வரன் வீட்டுல இருந்தெல்லாம் பாசிட்டிவான பதில் வந்திருக்கு. நின்னு போன திருமணம் கூட திரும்ப நடந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த அதிசயமான அற்புதமான சக்தி வாய்ந்த கடவுள் நமக்காக செய்து காட்டிய அந்த பரிகாரத்தில் கலந்து கொண்டு கடவுள் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி திருமண தடையையும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலையும் சரி செய்து கொள்ளுங்கள். இந்த ஹோமத்தை மே 1ஆம் தேதி தொடங்கி வைப்பதற்காக நானும் அன்றைய தினம் ஆலயத்திற்கு நேரில் வருகை தருகிறேன். நாம் எல்லோரும் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.